வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஆன்லைனில் GIT எக்ஸாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் 2019க்கு முற்பட்ட காலப்பகுதியில் GIT எக்ஸாம் வந்து ரிட்டனாக தான் நடந்தது. 2019 வந்து ஆன்லைனுக்கு சிஸ்டத்துக்கு மாற்றிட்டாங்க. 2019க்கு பிறகு ஆன்லைன் சிஸ்டத்தில் தான் நடக்கும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது. அது வந்து எப்படி மாணவர்கள் முகம் கொடுக்குறது என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணுமெண்டா கூகுள் பண்ணி donest.lkக்கு போக வேணும். அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆல்ரெடியே போகலாம். அது வந்து இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் ஒஃபிஷியல் வெப்சைட். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கிறேன், இன்னும் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருப்பேன். ரைட், இப்போ நீங்கள் வந்து இந்த donest.lkக்கு போகும்போது இதில் பார்க்க கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து GIT ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் போக வேணும். அதில் வந்து ரெட் கலர் ஸ்டாரில் போட்டுக்கிறதெல்லாம் கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டியது. மற்றது ஆப்ஷனல் சில விஷயம் இருக்குது. ஸ்கூல், இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாம் ஆப்ஷனல் விஷயம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு க்ரியேட் மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து இதில் க்ரியேட் ஆகும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு அந்த அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் லாகின் பண்ண வேணும். இப்போ இதில் கட்டாயம் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுருக்கணும். அதுதான், அது இல்லாமல் லாகின் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணின காரணத்தால் எனக்கு லாகின் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. அதனால் நான் நேரடியாக லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணின உடனே உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தான் வரும். இப்படி ஒரு விண்டோ வந்தால் அதில் மாக் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. அதில் கிளிக் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து என்ரோல் கீ இருக்குது. என்ரோல் கீ எல்லாரையும் என்ரோல் பண்ண விடும். அப்போ என்ரோல் மீயை கொடுத்தா எனக்கு வந்து இதில் வந்து 3 மொழியில் எக்ஸாம் இருக்குது. பாருங்கள், சிங்களம், தமிழ், இங்கிலீஷ். இதில் எனக்கு தமிழை நான் கிளிக் பண்ணினேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஃபைனல் எக்ஸாம்லேயும் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க மொக்க எக்ஸாம்லேயும் வந்து இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் தந்துருக்கிறார். 3 hours 10 minutes இருக்குது. ஆல்ரெடி தந்துட்டேன். நான் அட்டெம்ப்ட் க்யூஸை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் கேட்பார். ஓகே, ஸ்டார்ட் அட்டெம்ப்டை கொடுத்தா ஆல்ரெடியாக எனக்கு எக்ஸாமுக்கு உள்ளுக்கு விட்டுருவார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் வந்து ஓடிட்டுருக்கும். இப்போ இதில் பாருங்கள் 3 hours 9 நிமிஷம் ஓடிட்டுருக்கு. அப்போ இது வந்து போக போக குறைஞ்சி கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் வந்து 3 hours 10 minutes தான் எங்களுக்கு தரப்பட்ட டைம். அப்போ இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு அந்த தரப்பட்ட டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்திருப்பாங்க. அதில் வந்து நாங்கள் வாசிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணோம்னா பல்வேறு வினாவுக்கு போவோம். இப்போ இதில் 40 MCQs இருக்கும். அதே மாதிரி கட்டமைப்பு வினாவில் வந்து 47 வரையான கொஷன்ஸ் இருக்கும். அதில் என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின விஷயத்தை நீங்கள் விரும்பின செக்ஷனுக்கு போய் செய்யலாம். ஃபஸ்ட்டாக நீங்கள் MCQ செய்துட்டு கொஞ்சம் குயிக் பண்ணி MCQ செய்துட்டு பிறகு நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம், கட்டுரை அமைப்பு வினாக்களுக்கு. இப்போ கட்டுரை அமைப்பு வினாக்களுக்கு ஏன் ஃபஸ்ட்டாக போக வேணாம்னு சொல்கிறேன்னா, இப்போ கட்டுரை அமைப்பு வினா முழுக்க ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்டது. அப்போ எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாங்கள் செய்துட்டு இருக்கும்போது டைம் போகிறது தெரியாது. அப்போ அதனால் நாங்கள் MCQ வந்து செய்ய முடியாமல் போகும். அதாவது கட்டுரை வினாவை நீங்கள் முதலே தொடங்கி MCQ செய்யாவிட்டால் டைம் போயிடும். அதனால் நீங்கள் MCQ தெரிஞ்ச எல்லாம் செய்துட்டு கட்டுரை வினாவுக்கு போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கட்டுரை வினாவுக்கு போகிறதுக்கு முதல் MCQஸை பார்ப்போம். MCQவை பார்த்தீங்கன்னா MCQ இதில் கிளிக் பண்ணினா இதுக்குரிய நம்பர்ஸுக்குரிய MCQ பாப்பப் ஆகும். இப்போ இது 2ஆம் நம்பருக்குரிய கொஷின் வரும். இப்போ நீங்கள் கட்டாயம் முதலாவது உங்களுக்கு ஆன்சர் தெரியாது என்றால் ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு தான் போகணுமெண்டு இல்லை. இப்போ 2ஆவதுக்கு போயிட்டீங்க, முதலாவது கிளிக் பண்ணாமல் 2ஆவதுக்கு போகலாம். அடுத்தது 2ஆவது தெரியாது, 3ஆவதுக்கு போகிறேன். 3ஆவது போய்க்க 3ஆவது எனக்கு தெரிஞ்சிட்டு சப்போஸ். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் இதுக்கு ஆன்சர்ஸை பண்ணலாம். உதாரணத்துக்கு
இதில் வந்து நான் சும்மா சொல்கிறேன், இதில் வந்து 3வது ஆன்சரை நான் கொடுத்தா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், நெக்ஸ்ட்டாக கொடுத்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3வது நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து எனக்கு ப்ளூ கலரில் வந்துடும். அடுத்த கொஷின்ஸ் இருக்கும். இப்போ அடுத்த கொஷின் தெரியான்னு சொல்லி சொன்னால் நான் அடுத்த கொஷினுக்கு போவேன். இப்போ எனக்கு என்ன இதில் சொல்கிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஆன்சர் பண்ணுற விஷயங்களை எனக்கு ப்ரீமாக தெரியும். இப்போ கடைசியாக நான் ஆன்சர் பண்ணையிலேருந்து இந்த கொஷன்ன்றது எனக்கு இப்போ ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். இப்போ 5ஆம் கேள்வியிலேருந்து நான் 39வது வரைக்கும் போகலாம். 39 கிளிக் பண்ணினா எனக்கு 39வது வினா வந்துடும். அப்போ இது வந்து நீங்கள் ஆர்டர் படி தான் செய்ய வேணுமென்றது இல்லை. நீங்கள் வந்து விரும்பின கொஷன் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஆர்டர் படி போகும்போது தெரியாத கொஷன்ஸை நீங்கள் விட்டுட்டு போங்க, அப்புறம் கடைசியாக செய்யலாம். அப்போ இது வந்து இதுக்கு தரப்பட்ட ஒரு ஈஸியான வே. மற்றது கற்ற வினாவை நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால், கற்ற வினாவுக்கு போனால் கற்ற வினாவில் வந்து எல்லாம் ப்ராக்டிக்கல்ஸாக இருக்கும். அப்போ ப்ராக்டிக்கல்ஸாக நீங்கள் இருக்கும்போது ப்ராக்டிக்கல்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றும் செய்து அப்லோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு முதலாவது பணிச்செயல்முறை, அதாவது பேசிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி தான் கேட்பினா பேசிக்கான விஷயம். இதில் பாருங்கள், ஸ்னாப்பிங் டூலை ஸ்க்ரீன்ஷாட்டை பயன்படுத்தி பிம்பத்தை பிறகு அதனை OS எனும் பெயருடன் JPG கோப்புறையில் சேமித்து பதிவேற்றம் செய்ய. அப்போ இவர் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தந்துட்டுருப்பாங்க. நாங்கள் அதை செய்துட்டு அப்லோட் பண்ணால் சரி. இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து அப்லோட் பண்ணினா சரி. அப்லோட் பண்ணிவிட்டால் ஓகே. இதில் வந்து எனக்கு சப்போஸ் ஏதாவது நான் டைப் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் தந்திருக்கணும் என்னென்னா, உங்களுக்கு சப்போஸ் இப்போ இதை கிளிக் பண்ணி இப்போ உதாரணமாக இதில் கிளிக் பண்ணித்தான் உங்களோட ஃபைலை அப்லோட் பண்ண வேணும். அப்போ அப்லோட் ஃபைலுக்கு போய் உங்களுக்கு சூஸ் ஃபைலுக்கு போய் உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ணணும். இதுக்குள்ளே பார்த்து இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் வந்து நாங்கள் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி, அதாவது நாங்கள் செய்த ஃபைலை செலக்ட் பண்ணி நாங்கள் போக வேண்டி வரும். ஆனால் இப்போ இதுக்கு இன்னொரு ஈஸியான வே இருக்குது. எனக்கு இப்போ ஒரு ஃபைல் வந்து இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நான் என்ன செய்யலாமண்டா, ட்ராக் அண்ட் ட்ராப், அதாவது கிளிக் பண்ணி அப்படியே இழுத்துக்கொண்டு வந்து விட்டால் ரைட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்லோட் ஆகும். இது வந்து ஈஸியான மெத்தட். அப்போ இது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் பார்த்துக்கு போய் மினைக்கிட வேண்டிய டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ரைட். இப்போ இது வந்து இமேஜ் ஃபைலை தான் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இமேஜ் ஃபைல் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்களுக்கு PDF ஃபைலை அக்செப்ட் பண்ணாங்கண்டா இமேஜ் ஃபைல் ஓகே அப்லோட் ஆகிட்டுது. இப்போ இதுக்கு பிறகு நான் என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் சப்போஸ் நெக்ஸ்ட் பேஜை கொடுத்துட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ எனக்கு இந்த 41வது கேள்வி எனக்கு முடிஞ்சுது. அடுத்த 42வது கேள்வி. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் செய்யும்போது கவனமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாசிக்க வேணும். இப்போ பக்கால A4க்கு மாற்றுங்கன்னா நீங்கள் அதை வாசித்து நீங்கள் செய்துட்ருக்கணும். வாசித்து செய்து கடைசியாக என்ன செய்யணும், கடைசியாக அவர் சொல்கிறத பதிவேற்றம் செய்யணும். அவர் சொல்கிறபடி, அதாவது இவர் ஃபோல்டர் நேமை வந்து பேர் Q42 சொல்கிறாருன்னா Q42 பேர்லேயே நீங்கள் அப்லோட் பண்ண வேணும். அன்றைக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து லாஸ் பண்ணுறது குறைவாக இருக்கும். அப்போ இது ஒவ்வொரு கேள்வியும் அப்படித்தான். இப்போ இந்த கேள்விகள் வந்து இப்போ நீங்கள் 42 உங்களுக்கு தெரியாதுன்னா 43க்கு போய் செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை குயிக்காக செய்யலாம். செய்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்யலாம். இந்த ஆர்டர் படி தான் போகணும் இல்லை. இப்போ 43க்கு பிறகு நான் 47க்கு போகலாம். அப்படியான வசதிகள் இதில் இருக்குது. அப்போ கடைசியாக நீங்கள் எல்லாம் செய்து முடித்தா பிறகு ஒருக்கா செக் பண்ண வேணும், எல்லாம் இந்த ப்ளூ கலரில் இருக்குதா ரெண்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஃபினிஷ் அட்டெம்ப்டை கொடுக்கலாம். இதில் ஃபினிஷ் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் கீழே பட்டன் இருக்குது அதில் ஃபினிஷ் அட்டெம்ப்டை கொடுக்கலாம். ஃபினிஷ் அட்டெம்ப்டை கொடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷ் ஆகிட்டீங்கண்டா, இப்போ ஒரு ஃபினிஷ் அட்டெம்ப்ட் கொடுத்த உடனே இதில் கேட்கும், இதில் ஆன்சர்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ண விதை. இப்போ உதாரணத்துக்கு நான் 3வதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன், ஆன்சர் சேவ் ஆகிட்டுது. மிச்சம் 1க்கு நான் ஆன்சர் பண்ண இல்லை. என்னென்னா பாருங்கள், மிச்சம் 1க்கு நான் ஆன்சர் பண்ண இல்லை. அப்போ அதனால் இந்த அதில் பாருங்கள் நோட் எட் ஆன்சர். அதனால் என்ன செய்யணும், திரும்ப பார்த்துட்டு திரும்ப வந்து முதலாவதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு முதலாவதுக்கு வந்துட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஆன்சர் பண்ணிவிட்டு போக வேணும். அப்போ இதையும் நீங்கள் எம்டியாக விடாதீங்க. எக்ஸாம் செய்யும்போது எம்சிக்யூவோ செகண்ட் பார்ட்டியோ நீங்கள் எம்டியாக விடாதீங்க. கடைசியாக நீங்கள் எல்லாம் ஓகே, சப்போஸ் எல்லாம் முடிஞ்சுதுன்னா நீங்கள் சப்மிட் ஆல் ஃபினிஷ் கொடுக்கணும். சப்மிட் ஆல் ஃபினிஷ் கொடுக்கும்போது சப்மிட் ஆல் ஃபினிஷ் திரும்ப ஒரு அலர்ட் பாப்பப் ஆகும். அதை கிளிக் பண்ணினீங்களோ பிறகு நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போக முடியாது. அதனால் மிக கவனமாக இருக்க வேணும். இந்த சப்மிட் ஆல் ஃபினிஷை குயிக்காக கொடுக்கக்கூடாது. எல்லாம் சரியண்டா பிறகு எல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணின பிறகு தான் இந்த சப்மிட் ஆல் ஃபினிஷை கொடுக்க வேணும்.
இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் ஓகே ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்க இதில் கிளிக் பண்ணின உடனே எனக்கு என்ன நடக்க போகுது, ஓகே நான் இது வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து எனக்கு வந்து பொப்பப்பாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் வந்து நான் 3க்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணினேன். 3க்கு ஆன்சர் பண்ண பாருங்கள் எனக்கு சரியெண்டு வந்திருக்குது. அதாவது இந்த 3வது ஆன்சர் வந்து எனக்கு சரியெண்டு வந்திருக்கு. மிச்சத்துக்கு நான் என்ன செய்கிறேன், ஆன்சர் பண்ணே இல்லை. அதனால எனக்கு ஆன்சர்ஸ் வந்து சரியெண்டு வரையில்லை. ஏன்னா நான் ஒன்றுக்கும் ஆன்சர் பண்ணே இல்லை. பாருங்கள் இனி நீங்கள் ஒரு எடிட்டிங்கும் செய்ய முடியாது. சரிதானே? அப்போ இது வந்து மிக கவனமாக இருக்க வேணும். ஆரம்பத்தில் போகிற பிள்ளைகள் வந்து மாறி இப்படி கொடுக்குறதால எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது ஃபெயில் ஆகிடும். அப்போ அதனால் மிக கவனமாக நீங்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் ஏதாவது அலர்ட் மெசேஜ் வந்தால் எக்ஸாமில் இருக்கிற சூப்பர்வைசரோ யாரையோ கூப்பிட்டு அதை நீங்கள் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கட்டாயம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு விதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நம்புகிறேன். இந்த விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.